ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளோட வீடியோஸ்ல சொல்றது கண்டிப்பா சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, சேவிங்ஸ்க்காக நான் நிறைய தடவை சொல்றது சீட்டு போட்டிருக்கேன், தீபாவளி ஃபண்டு போட்டிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுங்கன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலா இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சீட்டெல்லாம் போட்டு தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடு வாங்குறதுக்காக இருக்கட்டும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நகையை வச்சு நான் என்னோட லைஃப்ல அடுத்த லெவல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அது மூலயமா வாங்கின இந்த ஜுவல்ஸ் எல்லாமே தான். நான் என்னோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட வீட்டில் டெய்லி என்ன சொல்கிறது, என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருந்ததுனால அதை டெய்லி உண்டியலில் போட்டு வச்சுட்டு அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறோம். இப்போ டெய்லி ஒரு 50 ரூபா போடுவேன், இல்லை 10 ரூபா போடுவேன், இல்லை 20 ரூபா போடுவேன், இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சது அப்படின்னா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் இன்னும் நம்ம அதிகமாக சேமிப்போம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சீட்டு போட ஆரம்பித்தேன். சீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு நார்மலாக ஃபேமிலிக்குள்ளே போட்டுப்போம். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, உங்களை சுற்றி பக்கத்துலேயே இருக்கவங்க கிட்ட ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சீட்டு எடுத்திருந்தேன். இதில் எனக்கு கமிஷன்லாம் ஏதாவது எடுத்துக்கிட்டானான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லாகவே என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான். நான் போட்டிருந்தேன், என் தங்கச்சி போட்டிருந்தான், எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஒன்று போட்டிருந்தாரு, அவங்களோட அப்பா அம்மா போட்டிருந்தாங்க, அவங்க தம்பிங்க போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளேயே சும்மா குலுக்கல் சீட்டு மாதிரி போட்டோம். 10,000 ரூபா குலுக்கல் சீட்டு. மாதம் கரெக்டாக 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 10 பேரோட பேரையும் குலுக்கி போட்டுட்டு எடுத்துருவேன். ஏன்னா எல்லாரும் வேறு வேறு இடத்துல இருக்காங்க, அதனால் வீடியோ மட்டும் நான் எடுத்துப்பேன். வீடியோ எடுத்து அதை எடிட்லாம் பண்ண மாட்டேன். அது எப்படி எடுக்கிறோமோ அதே வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவேன். இப்போ 10 பேரா, இப்போ ஃபஸ்ட்டு மாதம் யாருக்கு உள்ளதோ அவங்களுக்கு 10,000 ரூபா அப்படி. இதில் லாபம் பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி, நமக்கு ஒரு டைமுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, 20 ரூபா 30 ரூபா சேர்க்கறதுக்கு அது கொஞ்சம் அமௌண்ட் தான் சேரும். ஆனால் பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபா அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 10 மாதம் 10,000 ரூபா. ஆனால் நம்ம டெய்லி மாதம் 1000 ரூபா எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படின்னு வேணால் விட்டு போகுமே தவிர, நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தேவை. அதனால தான் நான் தான் அந்த ஐடியா சொல்லியிருந்தேன், போடலாமா அந்த மாதிரி சும்மா சீட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதம் ஆக்சுவலாக நடத்தியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா டெய்லி 1ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக குளிக்கிடுவோம். இதில் இந்த கமிஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதம் யாருக்கு விழுது, அடுத்த மாதம் யாருக்கு விழுது, ஒரு 10,000 ரூபா முழுசாக ஒரு பணமாக கிடைக்கும் போது அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபாலாம் சேர்த்தல, இந்த மாதம் 1000 ரூபா சீட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட சேவிங்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். மேபி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் கூட பண்ணலாம். பட் இதில் கமிஷனு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாங்கள் ஒரு ஜாலியாக போட்டோம். எங்களுக்கு முழுசாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அதை வச்சு இந்த 10,000 வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் ஞாபகமாக வாங்கி வைக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ் கூட சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு வாட்டர் பியூரிஃபையர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஞாபகமான ஒரு விஷயம், ஒரு ஹீட்டர் வாங்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு பீரோ வாங்கலாம், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் கட்டலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த 10,000 ரூபான்றது நமக்கு மொத்தமாக அமௌண்ட் கிடைக்கும்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாமல் அந்த 1000 ரூபா கட்டிடுவோம். ஆனால் நம்ம மொத்தமாக இந்த 10,000 ரூபா சேர்த்து வைப்போமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் சேவிங்ஸ்க்கு நான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏல சீட்டு. அந்த ஏல சீட்டு நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஏல சீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் போடல. நான் அந்த ஏரியாவில் இருந்தப்போ அங்கே ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் சீட்டு போட்டிருக்கேன். இப்போவுமே அவங்கக்கிட்ட 50,000 சீட்டு 2 சீட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் யாரோட பேச்சையும் கேட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா, ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனைனா போய் கேட்க முடியுமா, அதை மாதிரி இருந்தால் மட்டும் சீட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சீட்டெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஏலம் வந்து நீங்கள் ஏலத்தில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதமும் கேள்வி கேட்கறதுக்கு ஏல சீட்டு எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிடணும். இல்லை போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஏலம் நடக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கேளுங்க. இப்போ ஏல சீட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது 50,000 சீட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 கணக்கு வந்து வரும் 10 பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50,000 வந்தாச்சா. இந்த 50,000 வந்து 2வது சீட் வந்து முழுசாக வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. தள்ளுகள் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ற மாதிரி இருக்கும். அந்த 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏலம் வந்து கேட்பாங்க. எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஏலம் வந்து 50,000 ஏலம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒருத்தவங்க 5,000 அப்படின்னு கேட்குறாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து 7 கேட்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து 10 கேட்பாங்க. அப்போது லாஸ்ட்டில் யார் வந்து கேட்குறாங்களோ இப்போ நான் வந்து 15,000 கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் யார் வந்து எதுவுமே கேள்வி கேட்கலையோ அப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீட்டே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தேவையை பொறுத்தது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு 20,000 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 தள்ளு போயிடுது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30,000 வந்து கிடைக்கும் அப்படின்னா அதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டுமே வந்து இருக்குது. இந்த 30,000 நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது லாபம் தான். நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷனுக்காக எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இதில் லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து இருக்குது. 2வது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. 3வது சீட்டு இந்த மாதிரி 4வது சீட்டு ஏலம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ மொதல் ஆள் வந்து எடுக்கிறாங்கல்ல ஃபஸ்ட்டு சீட்டு எடுக்கிறவங்க வந்து 2 கேள்வி வந்து கேட்க முடியாது. அவங்க அவ்வளோதான். ஆனால் 10 மாதம் வரைக்கும் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். 2வது சீட் வந்து ஏலம் நடத்துகிறவங்க வந்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்டு காசுன்னு சொல்லுவாங்க. கமிஷனாக வந்து 2% வந்து எடுத்துப்பாங்க அவங்க. அது எல்லா மாதமுமே வந்து அவங்க வந்து பீட்டு காசு வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அமௌண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2% வந்து கமிஷனாக வந்து எடுத்துப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மாதம் வந்து இப்போ தள்ளெல்லாம் போக நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டுவேன் அப்படின்னா அது ஒரு ஏலம் எவ்வளோ போகுதோ அதை பொறுத்து தான் வந்து சீட்டு வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும். பேசிக்காக வந்து 50,000 சீட்டு போடுறோன்னா ஒரு 3,100 3,200 ஃபஸ்ட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 2வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏஜென்ட்டோட சீட்டு அப்படின்றதுனால நடத்துகிறவங்க வந்து முழுசாக எடுத்துக்கிறதுனால அந்த மாதம் மட்டும் 5,000 வந்து அப்படியே கட்டுற மாதிரி வந்து இருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக 7வது மாத சீட்டு இப்போது நான் வந்து இருக்கிறது 6வது மாத சீட்டு வந்து நான் இது வரைக்கும் கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7, 8 இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் வந்து 2 சீட்டு போட்டிருக்கேன் 50,000 சீட்டு ஒன்று. ஆக்சுவலாக நானும் தங்கச்சியும் போடுறதா தான் பிளான். அவங்க திடீர்னு சடனாக வந்து என்னால் போட முடியலன்னு சொன்னதுனால சரி நான் 2 சீட்டையுமே நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணலாம் தெரில. ஏன்னா மாதம் 3,000 போது ஃபஸ்ட்டு மட்டும் 3,000 3,500 வரும். அப்போ 2 சீட்டுக்கும் சேர்த்து 7,000 கட்டுற மாதிரி இருந்துச்சு. 7,000 மாதம் கட்டணுமா, நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு பெரிய யோசனையாக தான் வந்து இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு போட்ட சீட்டு தான் வந்து இந்த ஏல சீட்டு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6 மாதம் வந்துடுச்சு. இன்னும் 2 மாதம் தான் வந்து இருக்குது. நான் எப்போ ஏல சீட்டு போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் வந்து எடுப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டே தான் வந்து வரும். நம்ம மொத்தமாக லாஸ்ட்டில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முழுசாக வந்து நமக்கு வந்து ஒரு 50,000 அதில் உங்களுக்கு வீட்டு காசு போக பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58,000 59,000 நம்ம கையில் வந்து முழுசாக வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்லேயோ மிடில்லையோ வந்து சீட்டு வந்து எப்போவுமே எடுக்க மாட்டேன். அதனால் எப்போவுமே லாஸ்ட்டு சீட்டு தான் வந்து எடுப்பேன். இந்த மாதிரி சீட்டெல்லாம் போட்டு தான் என்னோடய நகை எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். நகை விலை கம்மியாக இருக்கும் போது எல்லாமே எப்போவுமே அந்த சீட்டு வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். நடுவில் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் போடாமல் இருந்தேன். ஏன்னா அந்த ஆன்ட்டி வந்து சீட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்ச நாள் வந்து போடல. மற்றபடி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஏல சீட்டு வந்து கண்டிப்பாக போடுவேன். அது எனக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சு ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் வந்து அதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவேன். இந்த மாதம் இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இதை கண்டிப்பாக முடிச்சாகணும், அதுக்கு நம்ம இன்னும் வேலை பார்க்கணுன்னு நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டு போவேன். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏல சீட்டு வந்து நான் போடுவேன். கண்டிப்பாக
அது 50,000 ரூபாய் தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 10,000 ரூபாய் சீட்டு கூட போடலாம். 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு போக, தள்ளெல்லாம் போக, இப்போ கேள்வி கேட்டதெல்லாம் போக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய். ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு 600 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 2வது மாதம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 3வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து இருந்தாலுமே ஒரு ஒரு 650 ரூபாய் 550 ரூபாய். இப்போ நீங்கள் வந்து டெய்லி மாதம் மாதம் ஒரு சேவிங்ஸில் வந்து ஒரு உண்டியில் போட்டு வரீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு 500 ரூபா தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம இந்த மாதம் சீட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 10 மாதம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பல்காக ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் வந்து இருக்கும். நிஜமாவே அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால சேவிங்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் தேடுங்க. பக்கத்தில் யாராவது சீட்டு போடுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போட்டிருக்காங்களான்னு விசாரிங்க. அம்மா வீட்டு சைடில் விசாரிச்சு பாருங்க, ரொம்ப வருஷமா போடுறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்க. இதில் ரிஸ்க்குமே வந்து இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே. ஓகே, இவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல போடுங்க. யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் எந்த இடத்துலையுமே எதுவுமே வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து விசாரிங்க. அந்த இடத்துல போயிட்டு இவங்க எத்தனை வருஷமாக போடுறாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்களா அப்படின்றத வந்து விசாரிங்க. சொந்த வீடு இருக்கா அவங்களுக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து விசாரிங்க. அதே மாதிரி ஜிபேலாம் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சீட்டு போடுறீங்க, குலுக்கல் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. எந்த மாதத்துலேருந்து சீட்டு வந்து போடுறீங்க, ஏழை சீட்டோ குலுக்கல் சீட்டோ எது வேணாலும் இந்த டேட்டில் அந்த எந்த டேட்டில் வந்து நீங்கள் சீட்டு வந்து இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா இது என்ன ஜூன் மாதமா, இப்போ ஜூன் 10ஆம் தேதி வந்து 7வது சீட்டு வந்து போடுறீங்க, குலுக்கல் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த மாதம் எவ்வளோ கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்களா, 10,000 ரூபா சீட்டு போடுறீங்கன்னா 500 ரூபா கொடுக்குறீங்களா, அடுத்த மாதம் 1000 ரூபா கட்டுறீங்களா, அதுக்கு அடுத்த மாதம் 650 ரூபா கட்டுறீங்களா, ஃபுல்லாக வந்து கணக்கு அதை வந்து எழுதி வச்சுட்டு வந்து வாங்க. ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுட்டு வரும்போது 10 மாதம் கழிச்சு நீங்கள் 10வது சீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து ஒரு 7,000 ரூபா கட்டியிருக்கீங்க, 7,500 ரூபா கட்டியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் சீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா முழுசா, அப்போ வந்து ஒரு 2,500 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும். அதனால நம்ம ஏதோ ஒன்று சீட்டு போட்டோம் கட்டுறோம் அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் நமக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்றத எப்போவுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அடுத்த தடவை போடும்போது ஓகே இது ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு சீட்டாக போடலான்னு யோசிப்போம். இல்லை இந்த தடவை ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த தடவை இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். உண்டியில் போட்டு தான் சேவிங்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏழை சீட்டு போடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ வந்து நிறைய நகை கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைச்சீட்டு வந்து போடுறாங்க. காசு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அப்படியே வந்து கட்டிக்கலாம். முன்னாடியெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக ஜிஆர்டியில் வந்து போட்டிருந்தேன். போட்டு ஒரே ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வந்து 3/4 பவுனில் வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த நகைச்சீட்டு வந்து கட்டி பெருசாக வந்து வாங்கினது கிடையாது. செய்கூலி சேதாரம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து போட்டிருந்தேன். பட் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். அந்த மாதிரியுமே வந்து போடலாம். பட் இப்போது நகை விற்கிற வேலைகள்லாம் நான்லாம் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கறது கிடையாது. வச்சிருக்க நகையை எப்பயாவது எடுத்தால் போதும் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோட பெரிய மைண்ட் செட்டாக வந்து இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு. தீபாவளி ஃபண்டு பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு இடத்துல தீபாவளி ஃபண்டு வந்து போட்டுட்ருக்கேன். மாதம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா கிட்ட வந்து போடுறேன். 45 மாதமும் என்னமோ வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக 25,000 ரூபா கிட்ட அமௌண்ட் வந்து வரும். 20,000 ரூபா சம்திங் வந்து அமௌண்ட் வரும். நீங்கள் கோல்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா காசாகவும் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நான் எப்போவுமே வந்து கோல்டெல்லாம் வந்து வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவங்க கொடுக்குற கோல்டு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் எனக்கு தீபாவளி டைமில் பொங்கல் டைம்லலாம் வந்து எனக்கு கையில் கேஷ் இருந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கோ என்னோட செலவுக்கோ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபண்டு வந்து போடுவேன். ஃபண்டு போடும்போது எனக்கு பட்டாசு பாக்ஸ் அதில் கிடச்சிரும், என்ன கிடைக்கும், மல்லிகை இப்போ நான் போட்டிருக்கிறது மல்லிகை சாமான் ஃபண்டு தான் வந்து போட்டிருக்கேன். அதனால் மல்லிகை சாமான்னும் போது இப்போ நான் அது வாங்கினேன் அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்லாம் கூட சில டைம் வந்து வச்சுப்பேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சீட்டு வந்து போட்டிருக்கேன். நிஜமாவே கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா, சாரி 1,500 இல்லை சாரி வாரத்துக்கு வந்து 500 ரூபா. அப்போ மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா ஒரு கார்டுக்கு வந்து நான் கட்டுறேன். அப்போ 3 கார்டு நான் வந்து 6,000 ரூபா வந்து கட்டணும். சத்தியமாக அந்த
ஒரு தடவையும் போன தடவைலாம் 2 தான் வந்து போட்டிருந்தேன். அவர் ஒன்று நான் ஒன்று போடுவோம். என்னோட சம்பளத்துலேருந்து நான் ஒரு சீட்டும் அவரோட சம்பளத்துலேருந்து அவரோடது காசு எடுத்து ஒரு சீட்டும் வந்து போடுவேன். பட் இந்த தடவை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்றதுக்காக போட்டேன். பட் ரொம்ப கஷ்டமாக தான் வந்திருக்கு. மாதம் 6000 இது கட்டுறதுக்குள்ளே எப்படா கட்டி பிடிக்கும். இந்த மாதம்லாம் எப்போவுமே மாதம் 1லேருந்து 10 தேதிக்குள்ளே எப்படியாவது கட்டிடுவேன். பட் இந்த மாதம் என்னால் கட்டவே முடியல. ஒரே ஒரு கார்டுக்கு மட்டும் 2000 கட்டியிருக்கேன். இன்னும் 2 கார்டுக்கு 4000 வந்து கட்டணும். மாதம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபண்டு போட்டாலோ குழுக்கள் சீட்டு போட்டாலோ எதுனாலுமே இத்தனாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கட்டிக்கணுன்றதை நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி போடுவேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எனக்கு நிறைய ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஃபினான்ஷியல் செலவு வந்து நிறைய இருந்ததுனால என்னால் வந்து போட முடியல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்கு மட்டும் தான் கட்டியிருக்கேன். பட் இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது பேலன்ஸ் இருக்கிறதையும் வந்து கட்டி வந்து முடிச்சிடணும். மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும். துவரம் பருப்புலேருந்து உங்களுக்கு எண்ணெயிலேருந்து கடுகுலேருந்து உளுத்தம் பருப்புலேருந்து அப்புறம் கடலப்பருப்புலேருந்து காஞ்ச மிளகா துவரப்பருப்பு இந்த மாதிரி ஒரு 20-25 ஐட்டம் வந்து அதிலே வந்து வந்துடும். நான் அதை வச்சு தான் இப்போ மேக்ஸிமம் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து மிளகா தனியா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து கிடச்சிது. எல்லாம் 2-2 கிலோ ஒரு கார்டுக்கு வந்து 2-2 கிலோ வந்து கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிளகாத்தூள் அரைச்சி வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எப்போ தீபாவளி வந்துச்சு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இப்போ ஜூன் 8 மாதம் ஆகுதா. இந்த 8 மாதம் வரைக்கும் அதில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்குமே 5 மாதம் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 ஃபண்டு வந்து போட்டிருந்தேன்ல 10 லிட்டர் எண்ணெய் வந்து வரும். அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபண்டு போடுறது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து சேவ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தோணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து உண்டியலில் போட்டு வச்சாதான் சேவிங்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நான் மளிகை சாமான் வந்து இப்போ வெளியில் போய் வாங்குற 2000 ரூபாய்க்கு மாதம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ மிளகாத்தூள் கட் ஆகுது, எண்ணெய் வெளிலேருந்து வாங்க வேண்டாம், எனக்கு காஞ்ச மிளகா கிடைக்குது, மளிகை சாமான்லாம் கிடைக்குது அப்படின்னும் போது நான் அந்த 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு வாங்குற மளிகை சாமான் 500 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ஏன்னா வீட்டில் என்ன இருக்கோ இந்த ஃபண்டில் வந்தது எல்லாமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அதில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த 1000 ரூபாயை நான் அடுத்த வருஷம் தீபாவளி ஃபண்டுக்கு வந்து கட்டினேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் எல்லாமே வந்து கிடைக்கும். தீபாவளி டைம்ல நமக்கு காசு கிடைக்குது. அதனால நான் என்னோட சேவிங்ஸை வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்றேன். குலுக்கல் சீட்டு, தீபாவளி சீட்டு, நகைச்சீட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி தான் நான் என்னோட லைஃப்ல எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காதீங்க. இது பண்ணா என்ன ஆகும், அது பண்ணா என்ன ஆகும்லாம். நம்ம பண்ணுவோம், கண்டிப்பா நல்லதாவே நடக்கும்னு நம்பி ஒரு விஷயத்துல வந்து இறங்குங்க. நம்பிக்கையே இருந்தாலும் நல்ல ஒரு தடவைக்கு 100 தடவை விசாரிச்சு அதுக்கப்புறம் யார்கிட்ட வேணாலும் பணம் வந்து கொடுங்க. நான் வந்து என்னோட சேவிங்ஸை இப்படி தான் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.